Hi friends, welcome back to our channel Double Dhamaka. ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு தான் vlog எடுத்துர்க்கேன். ஆஃப்டர் டெலிவரி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் vlog எடுத்துர்க்கேன். அதுவும் நிறைய பேருக்கு டவுட், உங்களை யார் பாத்துக்கிடுறா, எப்படி மேனேஜ் பண்ணீங்க அப்படினா நிறைய டவுட். எங்களை பாத்துக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் பர்சன் தான் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அதனால தான் இவ்ளோ சீக்கிரமா நல்லாவே ரெக்கவரி ஆக முடிஞ்சது. அது யாரு அப்படிங்கறதை நான் வீடியோல காமிக்கிறேன். நீங்கலாம் பார்த்தா அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. குவைட்ல விசிட் விசா ஓபன் ஆனனால தான் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இல்லன்னா நாங்களே தனியா மெய்ட் வச்சு பார்க்குற மாதிரி தான் நம்ம பிளானு. பட் ஃபெப்ரவரியில் வந்து சடனாக விசிட் விசா ஓப்பன் பண்ணாங்க. நாங்களும் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு கிடைச்சிடுச்சு. ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து ஒருத்தங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் எங்களெல்லாம் பார்க்குறதுக்காக. அவங்களும் ரொம்ப ஆசையாக வந்திருக்காங்க. அவங்களோட இதனால இப்போ வந்து நான் கொஞ்சமே ரெக்கவரி ஆயிருக்கேன். கருவாட்டு குழம்பு இருக்கிறையில வேற மீன் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கேன். குவைத் எப்படி போகுது? குவைட் ஒரே பில்டிங்கா இருக்கு. வேற சொல்லு. என்ன அன்னைக்கு சமைச்சிங்க? இன்னைக்கு மீன் குழம்பு சமைக்கு, நேற்று சிக்கன், காலையில இடியாப்பம். இடியாப்பம் தான் நீ சாப்பிடறிய? ஒன்று தின்னியும், ரெண்டு தின்னியும், ஒன்று. ஆமா ஆமா. வேற மீன் பரவாயில்ல, விலை கம்மியில கிடைச்சிருக்கு. ஆமா நல்ல ப்ரெஷர் மீனல் பார். ஆமா ஒரு கேடி 21 மீன். ஆமா மீன் ஆமா மீன் பரவாயில்ல, நல்ல மீன். ஆமா அது ஒரே ஐஸ், அது கல்லா இருந்து நான் கருவாட்டு குழம்பு மாதிரி இருக்கு. அது மாமிக்கு பிடிக்கல, அதனால இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா கிடைச்சது வாங்கியா. எஸ், என்னோட மாமியார் தான் வந்திருக்காங்க டெலிவரிக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. எனக்கு ரொம்ப ஹாப்பி மாமி வந்து குவைட்டுக்கு வந்ததில். மாமிக்குமே ரொம்ப ஹாப்பி தான். பட் மாமியால் ரொம்ப வெளியெல்லாம் போய் பார்க்க முடியல. என்னையும் பாப்பாவையும் பார்க்கறதுலேயும் மாமிக்கு வந்து டைம் கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுமே கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து பாப்பாவுக்கு விசா அடிக்கிறது, பாஸ்போர்ட்டுக்கு, அக்கா அம்மாவுக்கு அது இதுன்னு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருந்தது. அப்புறம் எங்களை லாஸ்ட்டு பார்த்தனால ஒர்க் வர ரொம்ப பெண்டிங்காக இருந்தது. அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அப்படி இப்படின்னு பிஸியாக இருந்ததில்ல. ஆனால் நாங்கள் எல்லோரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஹேடனுக்கு ஸ்கூல் லீவ் இருந்தது, அதனால் நல்லா இருந்தது. மாமிக்கு விசிட் விசா எப்படி எடுத்தோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேணும்னா, குவைட்டில் இருக்கவங்க யாருக்கா வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு இதில் விசிட் விசா எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். ஆனால் மாமிக்கே கடைசி நிமிஷம் வரைக்கும் கிடைக்குமா கிடைக்காதான்னு பயங்கர டவுட்டில் இருந்தது. ஒரு வழியாக கிடச்சிட்டு. ஏன்னா மாமி நேமும் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட பாஸ்போர்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட்டே தரமாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் நிறைய ப்ரூஃப்லாம் கொடுத்து 2 பர்சனும் ஒரே பர்சன் அப்படின்னு நாங்கள் இது பண்ணி அப்புறம் அப்பிட்டாமி பண்ணி அப்படி இப்படின்னு கொஞ்சம் லாஸ்ட் மினிட் வரைக்கும் மாமி வர்றது வந்து கன்ஃபார்மே இல்லை. அப்புறம் சடனாக கிடச்சி மாமி வந்துட்டாங்க. இவ்வளோ ட்ரெஸ் நீ மடிச்சிருக்கியா? காலையில் ஸ்டார்ட் பண்ணது. அம்மா இதெல்லாம் நீட்டாக தான் நாங்கள் அடுக்கி வச்சிருந்தோம். அதெல்லாம் யார் குழப்பி போட்டா? அதனால இப்போ திரும்ப நீட்டாக அடுக்கும் தான் என்னமோ குழம்பாது, அப்படி தானே? என்ன எத்தனை டேஸ் லீவ் இருக்கு ஸ்கூலுக்கு? 20 டேஸ். இன்னும் இப்போ தான் லீவ், போர் அடிக்குண்ண. பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா தொட்டிலில். மாமி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நம்ம பாப்பாவுக்கு வாங்கியிருந்த ஷர்ட்ஸ் எல்லாம் பட்டன் வந்து நம்ம வாஷிங் மிஷினில் தானே துவைக்கும். அப்போ வந்து எல்லாம் பிஞ்சிருமா, அதில் இன்னொரு தையல் போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா சட்டையும் எடுத்து எனக்கு தையல் தைச்சிட்டு இருக்காங்க. அப்படி சின்ன விஷயத்த கூட பார்த்து மாமி பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி, மாமிக்கு வந்து நம்ம அரபி ஃபுட்லாம் நம்ம கொடுக்கலாம், இந்தியன் ஃபுட்ஸ் தானே சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி இது வந்து மந்தி வந்து நம்ம வாங்கியிருந்தோம். கப்ஸான்னு சொல்லுவாங்களா அது. பட் மாமிக்கு வந்து இந்த ஃபுட்லாம் பிடிக்கவே இல்லை. குவைட்டு ஃபுட்டே எனக்கு வேண்டாம், என்னை விட்டுருங்க, நானே வீட்டில் சமைச்சு சாப்பிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து இப்போ வந்து எல்லா குசைனுமே பிடிக்கும்.
சாப்பாடில் வந்து எதுக்கு பாகுபாடு அப்படிங்கிறது என்னோட கருத்து. நான்வெஜ்ஜில் வந்து எந்த ஃபுட் இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். வெஜிடேரியனும் பிடிக்கும். வெஜிடேரியனில் வந்து ஃபுல் மீல்ஸ் சாப்பிட வந்து நல்லா பிடிக்கும். நிறைய கூட்டு வச்சு அப்படி இலை போட்டு சாப்பிடுவாங்களா, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இங்கே வாழை இலைக்கு பதிலாக நம்ம பிளாஸ்டிக் கவர் விரித்து போடுதோம். இது வந்து மந்தி சாப்பாடு வந்து நிறைய பேர் உட்காந்து ஒரு பெரிய பிளேட்டில் வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ ஊர்லேயுமே நிறைய ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்குது. அதெல்லாம் கொஞ்சம் இந்தியன் ஃப்ளேவர்ஸில் இருக்கும். இது வந்து ஒரு அரபி ஹோட்டலில் நம்ம வாங்கின சாப்பாடு, முழுக்க அரபி ஸ்டைலில் தான் இருந்தது. மாமி வந்து இப்போ ஊர்லேருந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மாமி வந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணிட்டோம். ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்டாச்சு. நான் வீடியோஸ் வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆன பின்பு எடுத்தனால கொஞ்சம் தான் திங்ஸ் இருக்குது. இந்த காயத்ரி மினி தையில் மட்டும்தான் எனக்கு வந்து கால் வலி கை வலி என்ன வலி இருந்தாலும் இதை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது ஒன்று. அப்புறம் கொஞ்சம் மதர் ஹார்லிக்ஸ்லாம், அப்புறம் தேங்காய் வந்து மாமி திருவி காய வச்சு கொண்டு வருவாங்க. இதே மாதிரி மிந்தி நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ரொம்ப நாளாக கொண்டு வரல, இந்த தடவை மாமி கொண்டு வந்தாங்க. இது வந்து ஊற மீன்னு சொல்லுவாங்க. பால் வந்து ஊறும், அதனால இதில் வந்து சுக்கு மிளகுலாம் போட்டு ஒரு குழம்பு வச்சு தருவாங்க. மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க. டெலிவரி ஆகினா முதல் 30 நாள் வந்து இதுதான் சாப்பிட்ணும். ஸோ இது வந்து சுக்கு மசாலா, ஓமம், மஞ்சள்லாம் வயிற்றில் உள்ள புண்ணு இது பண்ணுறதுக்கு. அப்புறம் கருப்பட்டி, இந்த மாதிரி எனக்கு டெலிவரிக்கு ரிலேட்டடான திங்ஸ்லாம் நிறைய. அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸு. இதில் வந்து சப்பாத்தி மாவு இருக்குது, சப்பாத்தி போடுறதுக்கு. அதுக்கப்புறம் பூண்டு கொண்டு வந்திருந்தாங்க, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இப்படி லிஸ்ட்டு வந்து போய்கிட்டே இருக்கும். என்னெல்லாம் மாமிக்கு ஞாபகம் இருந்ததோ அதெல்லாம் பத்திரமா கொண்டு வந்திருந்தாங்க. நான் வந்து மாமி முதல்ல வருவாங்கன்னு சொல்லி அமேசானில் நிறைய திங்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க மாமி வரமாட்டாங்கன்னு. பட் இந்த 2 மட்டும் நாங்கள் ரிட்டர்ன் போடல. இதோட கலர்ஸ்க்காக வச்சுருந்தோம். இதோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. ரேட் வந்து 350 தான் இருக்கும். பட் பிங்க் கலரில் இது கேர்ள் பேபி அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சிம்பாலிக்காக இது வாங்கியிருந்தேன். ரொம்பவே குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ யாருக்கா வேணும்னா வாங்குங்க. மாமி ஊர்லேருந்து தேங்காய் எண்ணெய் கொண்டு வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நிறைய ஐட்டங்கள்லாம் போட்டு வீட்டிலையே காய்ச்சி பண்ணது. எனக்கு கொஞ்சம் சாம்பிளுக்காக கொஞ்சமாக கொண்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து தண்ணி யூஸ் பண்ணிவிட்டு மாமி சொன்னாங்க ரொம்ப முடி கழியுது ஸ்னேகா, இது வந்து நிறைய ஐட்டங்கள் போட்டு பண்ணது. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ தான் எடுத்தே வச்சுருக்கேன். இனிமேல் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு இந்தியாவில் போய் இது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத இது பண்ணணும். வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இதுதான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா குவைட்டில் வந்து முடி கலையிற பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை. மாமிக்கே அந்த பிரச்சனை இருந்துன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. மாமிக்கே முடி நல்லா கருப்பாக அடர்த்தியாக இருக்கும். மாமியே இங்கே வந்து தண்ணியை பார்த்து கொஞ்சம் இதாயிட்டாங்க. நிறைய பேர் வந்து பாப்பா பிறந்ததுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணியிருந்தீங்க. உங்களோட எல்லா பிளெஸ்ஸிங் அண்டு வாழ்த்துக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் இனிமே தான் வீடியோ வரப்போகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 30 days வந்து ரெஸ்ட்டு வந்து ரொம்ப மஸ்ட்டு. அதனால் நான் தான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் நல்லா ரெஸ்ட்டில் இருந்ததன் காரணமாக வீடியோ எடுக்க ஆள் இல்லை. ஸோ இனிமே அங்கங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் வச்சு அடுத்தடுத்து வரும். நம்ம பாப்பா கூட ரொட்டீன் எப்படி பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் எப்போ இந்தியா போக போகிறோம், பாப்பாவோட நேம் என்ன, பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணோம், அப்புறம் மாமி என்னெல்லாம் எனக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்தாங்க, எப்படி வந்து ரெக்கவரி ஆகணும், இப்படி நிறைய வீடியோ வந்து லைனில் வெயிட்டிங்கில் இருக்குது. பேக் டு ரொட்டீனுக்கு வந்திருக்கோம். ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஓரளவு விளாக் போடலாம் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் விளாக் போடுங்கன்னு நமக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்காக அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். ஸோ உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.